கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுற இந்த கேப் அப் போனஸ் ஸ்டாக்ஸ் பெட்டுக்கு அமோக வரவேற்பு இருக்குது. மிக்க மிக்க நன்றி. அந்த சப்போர்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருங்க. அது எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுது. அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனில் எதுக்கு நம்ம மெயினாக சொல்லணும், நம்ம நிறைய விஷயம் டேரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம டேரெக்டாக சொல்கிறதுக்கு ரெகுலேஷன் ஒத்துக்காது. நிறைய இன்ஸ் இருக்குது. அதுலேயே இன்ஸ்னா ஓப்பன் இன்ஸ் கிடையாது. பேலன்ஸ் ஷீட்டாக நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து எவ்வளோ ஈக்விட்டி கேபிட்டல் எப்படி இருக்குது, நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குது. பொதுவாகவே ஈக்விட்டி கேபிட்டல் 100 கோடி, நெட் ப்ராஃபிட் 500 கோடி நான் புல்லிஷ். இப்போ இந்த மாதிரி கேப் அப் ஆகிற ஸ்டாக்ஸில் இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா அல்ட்ரா புல்லிஷ். சாதாரணமாக வந்து அடுத்த நாள் கஷ்டப்பட்டு மேலே போவோம் மார்க்கெட்டும் இந்த ஸ்டாக்கும். திடீர்னு ஒருத்தன் வந்து ஏறி ஒரு 3 மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து செகண்ட் ஃப்ளோர்ல போய் உட்காந்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட் தான் கேப் டவுன். கேப் டவுன் ரொம்ப டேஞ்சரஸ். நிறைய பேர் கேப் டவுன் ஆனோன்னா அதை போய் வாங்குவாங்க. அது வந்து டேஞ்சர். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதில் பிரச்சனை இருக்கிறது தான் கேப் டவுன் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து கேப் அப் வந்து நல்ல புல்லிஷ் ரீசனாக இருக்கும். கேப் அப் வந்து இப்போ எதனால நீங்கள் போனால் எல்லாமே கூகுளில் கிடைக்குது. ஓகே, சுந்தர் பிச்சை கேட்ட சொல்லுவார். லாகின் பண்ணி கேட்டிங்கனாக்கா கூகுள் பண்ணால் சொல்லுவார் அவர். ஒய் கேப் அப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசன் வந்துடும். அதுலேயே வந்து இப்போ புதுசாக ஏஐ மோட்னு ஒன்று வந்துருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக என்கொயரி பண்ணலாம், ஏஐ மோட்லேயும் என்கொயரி பண்ணலாம். ஸோ ஏஐ மோட்ல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பற்றி புரிதல் இருக்கும். புரிதல் இருந்தாக்கா தெளிவு இருக்கும். தெளிவு இருந்தால் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பிடிஎல், பாரத் டைனமிக்ஸ். நான் சொல்கிற ப்ரைஸ்லாம் நான் ஒரு 11 o'clock நோட் பண்ண ப்ரைஸ், கேப் அப் ஆன அந்த டைமில் நோட் பண்ண ப்ரைஸ் 1610, ஃபேஸ் வேல்யூ 5. ஓகே, 182 crores equity capital, 652 crores net profit, is solid company. Reserves 4000 கோடி. இண்டிவிஜுவல் ஆள் வந்து நம்ம என்ன பண்றோம், அவருக்கு 500 கோடி சொத்து இருக்குது, பணக்காரன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி தான் கம்பெனியும். ரிசர்வ்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்கோ, நீங்க ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு முன்ன மெயினா ரிசர்வையும் நீங்க பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ பாருங்க, ஈக்விட்டி கேபிட்டல் பாருங்க, நெட் ப்ராஃபிட் பாருங்க. ரிசர்வ்ஸ் அதிகமா இருந்தாங்க ரொம்ப நல்லது. ஸ்ட்ராங் கம்பெனி இருக்கு. ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 74.9, வெரி ஸ்ட்ராங். அதாவது ப்ரோமோட்டர் ஹோல்டிங் அதிகமா இருந்தாக்கா 100 ரூபாய் சம்பாரிச்சாக்கா 74% ப்ரோமோட்டருக்கு போகும், 26% தான் பப்ளிக் வரும். ப்ரோமோட்டர் ஹோல்டிங் கம்மியா இருந்தாக்கா 100 ரூபாய் சம்பாரிச்சாக்கா அதுல வந்து ப்ரோமோட்டர் கம்மியா போகும், பப்ளிக் அதிகமா போகும். அந்த மாதிரி ஆள் உலகத்துல கிடையாது. நான் ஒர்க் பண்ணி பப்ளிக் எடுத்து போறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. அவங்களும் அண்டர் இன்வாய்சிங், ஓவர் இன்வாய்சிங் பண்ணுவாங்க. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து பார்க்க போற ஸ்டாக் வந்து GPIL, கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட். 274 rupees பிரைஸ். ஃபேஸ் வேல்யூ 1. ஃபேஸ் வேல்யூ 1னா அது பல சமூகங்களை பார்த்ததுன்னு அர்த்தம். ஓகே, ஃபேஸ் வேல்யூ 1. ஈக்விட்டி கேபிட்டல் 61.3 crores, நெட் ப்ராஃபிட் 743 crores, 61 கோடி கேபிட்டல், 743 கோடி, ஆல்மோஸ்ட் 12 மடங்கு. 5 மடங்கு இருந்தாலே பிரமாதமான சம்பவம் பண்ற கம்பெனி அர்த்தம். அதனால இது வந்து ஃபேண்டாஸ்டிக் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனி 10 ரூபி ஃபேஸ் வேல்யூல வாங்கினாக்கா பெருமளவு பணம் பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் வந்து 4845 crores, ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 63.5%. ஓகே, ப்ரோமோட்டர் ஹோல்டிங் பொதுவாகவே 60 மேல இருந்தால் ரொம்ப நல்லது. 75 இருந்தால் அதுதான் பெஸ்ட். ஓகே, இந்த ப்ரோமோட்டருக்கு இந்த கம்பெனியை விற்க விருப்பம் கிடையாது, இந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். 63 தான் நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது, பட் 63 இருக்கலாம். பட் 30, 25, 26 டேஞ்சர். ஜூபிலியன் ஃபுட் பீஸா கம்பெனி அது. ஓகே, டன்கின் டோனட்ஸ் அந்த கம்பெனி இது. 621 rupees பிரைஸ். ஃபேஸ் வேல்யூ 2. 132 crores ஈக்விட்டி கேபிட்டல், 382 crores நெட் ப்ராஃபிட். 382 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த பீஸாலாம் வித்து. ஓகே, ரிசர்வ்ஸ் 2036 crores. ஓகே, ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 40.3, இது ஜாயிண்ட் வெஞ்சரா இருக்கும். இந்தியன் ப்ரோமோட்டர் 40.3 இருக்கு. அதுல 0.83% பிளட்ஜ் இருக்கு. பட் இது எதனால கேப் அப் பார்க்குன்னு தெரியல. இது பார்க்கணும், நம்ம என்ன விஷயம் பார்க்கணும். இதுல என்னன்னா நிறைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஈச் ஸ்டோர் ப்ராஃபிட் வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த லேகிங் எஃபெக்ட்ல வந்து அந்த ஸ்டாக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஓகே, பட் ஈக்விட்டி கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் இருந்தால் நல்ல நம்ம தைரியமா வச்சிருக்கலாம். பட் இது 5 times இல்லை 3 times இருக்கு. பட் நவ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, சாலிட் கம்பெனி. அடுத்தது மணப்புரம். இந்த கோல்டு எல்லாம் வந்து மேல போக போக மணப்புரம் அண்ட் முத்தூட் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. மணப்புரம் வந்து 285 rupees பிரைஸ் இருக்கு. 2 rupee ஃபேஸ் வேல்யூ, 116 crores ஈக்விட்டி கேபிட்டல், 425 crores நெட் ப்ராஃபிட். ரிசர்வ்ஸ் 12,500 crores, 12500 கோடி ரிசர்வ். ஓகே, ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 35.2. இந்த கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பேங்க்கு மார்ஜின் பாத்தீங்கன்னா 7-8% இருக்கும். பிரைவேட் பேங்க்ஸ்க்கு 10-12% இருக்கும். ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு 12-13% இருக்கும். மைக்ரோ ஃபைனான்ஸ் கந்து வட்டி 18 மேல இருக்கும். இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் 12-15% இருக்கும். கோல்டு சேஃபஸ்ட் ஃபார்ம் கோல்டு, அதை வாங்கி லெண்ட் பண்றாங்க. இவங்க இந்த கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனில வந்து ஏன் அவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்கன்னா அது ரீசன் கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. நீங்க கோல்டு பிளட்ஜ் பண்றதுல வந்து ஒரு 40% பேர் வந்து அது மீட்கிறது கிடையாது. நீங்க கோல்டு பிளட்ஜ் பண்ணிட்டு அது மீட்கலனாக்கா வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டி, அப்புறம் ஆக்ஷன். கம்பெனிக்கு ஃபுல் சம்பவம். அது கோல்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் 12,500 கோடி ரிசர்வ் வந்து அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வந்து பிளட்ஜ் பண்ணி பேட் டெட்ஸ்ல வரும். மீட்க முடியாதவர்கள் வட்டி கட்டணும்ல, கட்டாததுனால இதை எடுத்துட்டு ஏலத்தில் விட்டுருவாங்க. ஓகே, ஏலத்தில் விட்டு இவங்க பணத்தை எடுத்துப்பாங்க. இவங்க லாஸ் வாய்ப்பே இல்லை. இதே ஒரு பேங்க் இருந்தாக்கா ஏதோ ஒரு கம்பெனிக்கு பணம் கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு உயிரே போயிடும். பட் கோல்டுனா கையில காசு வாயில தோசை. ஓகே, அடுத்தது
பெரிய சம்பவக்காரன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 3709, யூ ஃபேஸ் வேல்யூ 10, ஈக்விட்டி கேபிட்டல் 401 கோடி, நெட் ப்ராஃபிட் 7221 crores. 7221 crores பெரிய சமாச்சாரம், பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்றான். 7000 கோடினா சும்மா இல்லையா? அவனுடைய ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி ரிசர்வ். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ப்ளஸ் பணத்தை, இந்த சர்ப்ளஸ் பணம் என்னுடைய சொந்த பணம், அதையும் திருப்பி லெண்ட் பண்றாங்க. அதுலயும் ஒரு 17-18% வருது. ஸோ 18%ல க்ரோ ஆச்சுனாக்கா 3 வருஷத்துல டபுள் ஆயினே இருக்கும். ரூல் ஆஃப் 72ல. அதனால முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி கேப் அப் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா நீங்க இதெல்லாம் ஒரு ஹோம்வொர்க் மாதிரி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி எப்படி மேலே போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கொரிக்கு பண்ணிருந்தாரு, டாடா கார் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், ஜென்ரலாக போனஸ் வந்த உடனே கொஞ்சம் பேர் விற்பாங்க, கொஞ்சம் கீழே இறங்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இறங்கும் பட்சத்தில் இறங்க வாங்கலாம்னாக்கா அது இறங்கிட்டு தான் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இறங்கிட்டு 21 டே மூவிங் ஆர்ஜ் மேலே ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணும், அப்போ வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. திருப்பி கீழே வரும் 21 டே மூவிங் ஆர்ஜ் கீழே. செகண்ட் டைம் க்ளோஸ் பண்ணும்போது நீங்க வாங்கினீங்கன்னாக்கா 90% தான் பாட்டம். இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட். ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை வச்சு நீங்க ஸ்விங் ட்ரேடே பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ஸ் க்ளோசிங் அபவுட் 21 டேன்னு ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு செகண்ட் டைம் க்ளோஸ் பண்றான்னு பார்க்கணும். செகண்ட் டைம் க்ளோஸ் பண்ணாக்கா லோ ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 8-10% ரேலி கிடைக்கும். பட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை வாங்கி அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். நீங்க வாங்கியிருக்க ஸ்டாக் இறங்குச்சுனாக்கா வெயிட் பண்ணுங்க. 21 டே மூவிங் ஆர்ஜ் மேலே போய் க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம் க்ளோஸ் பண்ணது வரைக்கும் வாங்காதீங்க, கீழே போயிட்டே தான் இருக்கும். பட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு திருப்பி வந்து கீழே வந்துட்டு செகண்ட் டைம் க்ளோஸ் பண்ண அப்புறம் அந்த ஸ்விங் லோ உடச்சிடாக்கா ரொம்ப டேஞ்சர், இன்னும் கீழே போகிறோம்னு அர்த்தம். ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் பற்றி பேசணும், ப்ளஸ் கேப் அப் ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.